நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாய் இருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, துதிகளுக்கு பாத்திரரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த 2021 ஆண்டின் 7 மாதங்களை கடந்து வரும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக, உடைய நல்ல ஈவுகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றியை இருக்கிறோம். இப்பொழுதும் இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே இந்த ஞாயிறு வழிபாட்டிலே நாங்கள் பங்கேற்கவும், உம்மை துதித்து பாடவும், உம்முடைய திருவசனங்களுக்கு நேராக எங்களுடைய உள்ளங்களை ஒப்புவிக்கவும் இப்பொழுது உம்முடைய ஆவியானவர் வழியாக எங்களை நிறைத்திருக்கிறீர் என்கின்ற இந்த பற்றுறுதியோடு ஆண்டவரே உமக்கு நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்காக காத்திருக்கிறோம். நீர் பேசும் உம்முடைய ஆவியானவர் வழியாக உம்முடைய திருமறையின் வார்த்தைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும், அதை எங்களுடைய பற்றுறுதி வாழ்வுக்கென்று நாங்கள் மனதிலே வைத்து காத்துக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு ஆற்றல் வழங்குவீராக. இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். திரைத்துவ திருநாளுக்கு பின்வரும் 9ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக அருளுரை பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் பிரிவு திருவசனங்கள் 1 தொடங்கி 9 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் கருத்தாய் கேட்போம். லூக்கா நற்செய்தி நூல் 16ஆம் பிரிவு முதல் 9 வசனங்கள். முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர். இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பில் இருந்து என் தலைவர் என்னை நீக்கி போகிறாரே, மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூட்டை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் என்பவைகளே. வீரத்துக்காக ஸ்தோத்திரம்.
அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான பிள்ளைகளே, பெற்றோர்களே, இந்த மாத தொடக்க நாளிலே உங்களை மூவர் கடவுளின் பெயரால் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதம் அனைவருக்கும் பாதுகாப்பான மாதமாகவும் ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாகவும் விடுதலையின் மாதமாய் இருக்க ஆண்டவர் அருள் செய்வாராக. இந்திய திருநாட்டின் ஒழுங்கின்படி இது விடுதலையின் மாதம். நாங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளாக மாணவர்களாக இருந்த காலத்தில் ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சுன்னா பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, தனியடிப்பு, எல்லா இடங்களிலுமே அந்த விடுதலையின் உணர்ச்சி, சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த காலத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் அப்படியே தத்ரூபமாக அதை காட்சிப்படுத்துவார்கள். விடுதலை சிந்தனையை ஊட்டி வளர்க்கின்ற மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ஆகவே இது விடுதலையின் மாதமாக இருக்கிறது. இந்த விடுதலையின் மாதத்திலே கடவுள் எங்கெல்லாம் நமக்கு அடிமைத்தனங்கள் இருப்பதாக நாம் உணர்கிறோமோ அங்கெல்லாம் நமக்கு விடுதலை அருளி நம்மை வாழ்வுக்கு நேராக வழிநடத்துவாராக. கடவுளின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கலாம். இந்த நாளை பொறுத்தவரையிலும் இந்த நாளினுடைய அருளுரையே வார ஞாயிற்றுக்கிழமையுடைய அருளுரையாகவும் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாகவும் அமையும்படிக்கு ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமையிலே 1ஆம் தேதி வரும்படியாக இதை நமக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். இறை வார்த்தையை கேட்கும்படியாக ஆலயத்திற்கு வர வேண்டும். அதுவும் மாத தொடக்க நாளிலே ஆலயத்திலே ஆண்டவரை வழிபடும்படியாக ஆண்டவர் நமக்கு பாராட்டின இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 9ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இறை பற்றிலே அதிகமாக நம்மை வளர்த்தெடுத்துக் கொள்வதற்கு உறுதுணையாக ஆண்டவர் இயேசுவுடைய போதனைகளில் ஒரு பகுதியாக இருக்கிற இந்த நாளின் நற்செய்தி பகுதியை நாம் படிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசுவுடைய திருப்பணி என்பது நலமளித்தல், பிசாசுகளை விரட்டுதல், அற்புதங்களை செய்தல், அடையாளங்களை செய்தல், குணமளித்தல், இப்படி அருள் செயல்கள் வழியாக நற்செய்தி பகர்தல் என்பது ஒரு தளம். அது ஒரு அப்ரோச். ஆங்கிலத்திலே கைனடிக் ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு தம்முடைய திருப்பணி ஆற்றுவதற்கு அவர் பயன்படுத்தின வெவ்வேறு விதமான ஆற்றல்கள், அப்ரோச்சஸ். அதிலே யாரிடத்திலே எப்படி அணுக வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு நன்றாய் அறிந்திருந்தார். அவருடைய செய்திகள் எல்லாமே எல்லாருக்கும் ஆனது கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏழைகள்கிட்ட போய் பிரசங்கம் அதிகமா பண்ண மாட்டார். ஏழைகள்கிட்ட போய் என்ன பண்ணுவாரு? உணவளிப்பார், உடை கொடுப்பார். இதுதான் ஏழைகளிடத்திலே அவருடைய அணுகுமுறை. அதிகார வர்க்கத்திடத்திலே கண்டித்து உரைப்பார். தேவையில் உள்ள மக்களுக்கு நன்மை செய்வார். சுகமற்றவர்களுக்கு சுகம் அளிப்பார். அங்க போயிட்டு பிரசங்கம் பண்ண தோல்வையாளர் வீட்டில் போயிட்டு இயேசு அதிக நேரம் பிரசங்கம் பண்ணார் எழுதியிருக்கார். அவர் வந்திருக்கிறார் என்று அறிந்து அவரை அங்கு கொண்டு போனார்கள். அவருக்கு அவர் சுகம் அளித்தார். இப்படிதான் நற்செய்தி எழுதியிருக்கும் இல்லையா? இப்ப நற்செய்தி மக்களை பொறுத்து அந்த அணுகுமுறை, ஆண்டவர் இயேசுவுடைய அணுகுமுறை என்பது மாறுகின்றதா இருக்கிறது. அந்த விதத்திலே இந்த நாளின் நற்செய்தி அருளுரை என்பது சீடர்களுக்கான நற்செய்தி. அவைகள் அருள் உரை என்பதை விட அவைகள் படிப்பினைகளாக, கட்டளைகளாக, கற்பிதங்களாகவே அவைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படிப்பட்ட பல பகுதிகளும் ஒரு பகுதிதான் இந்த பகுதி. இதை ஆண்டவர் ஒரு ஓமையின் வழியாக வெளிப்படுத்துகிறார்.
2 உலகத்தை முதலாவது ஆண்டவர் முன்னிறுத்துகிறார். 2 விதமான மக்கள் இனத்தை, 2 விதமான தலைவர்களை முன்னிறுத்துகிறார், 2 விதமான அரசர்களை முன்னிறுத்துகிறார், 2 விதமான பணியாளர்களை முன்னிறுத்துகிறார், 2 விதமான மக்கள் கூட்டத்தை முன்னிலைப்படுத்துகிறார். ஒரு வீட்டு தலைவன், அவருக்கு கீழே ஒரு கணக்குள்ள, அது கீழே மக்கள். இன்னொரு பக்கம் பார்த்தனா கடவுள் தலைவராக இருக்கிறார். பணியாளர் என்ற இடத்திலே ஆயர்மார்கள், நற்செய்தி பணியாளர்கள், தீர்க்கதரிசிகள், இறைவாக்கினர்கள், அப்புறம் மேய்ப்பர்கள், திருச்சபையுடைய தலைவர்கள். இப்படி கடவுளுடைய சார்பிலே நின்று மக்களுக்காக பணியாற்றுகின்ற பணியாளர்கள், திருப்பணியாளர்கள், அதற்கு இறை மக்கள். இப்படி இந்த 2 தளங்கள் இருக்கின்றது. ஒரு தளத்தை குறித்து ஆண்டவர் கதையாக சொல்கிறார். ஒரு வீட்டு தலைவன், அவர் தன்னுடைய கணக்குள்ள மூலமாக கடன் கொடுத்திருக்கிறார். அந்த கணக்குள்ள வேலை கணக்கு சரி பார்த்து தலைவர், வீட்டு தலைவருக்கு, எஜமானுக்கு என்ன பண்ணணும், உண்மையை கணக்கு ஒப்புவிக்கணும். ஆனால் இந்த பணியாளர் தலைவரத்திலிருந்து 1 பைசா வட்டிக்கு வாங்கி 5 பைசா வட்டிக்கு என்ன பண்றது, மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இவர் 4 பைசா என்ன பண்ணிக்கிறது, எடுத்துக்கிறது. இப்போ டெண்டர் விடுறாங்கல்ல கவர்மெண்ட்ல, டெண்டர் வாங்கணும், பாதி சாப்பிட்டு பாதி தான் என்ன பண்றது, ரோடு போடுறது. அது பார்த்தா 4 நாள் மழையில என்ன பண்ணும், வச்சுட்டு போயிடும். அப்ப பேர் யாருக்கு எடுத்து போவோம், நீங்க ரோடு சரியில்லை யாரு போயிருக்கா, யாருடைய முதலமைச்சர் தான் என்ன பண்றான், இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் தான் அவங்க என்ன பண்றான், கேள்வி எழுப்புகிறோம். அப்போ இந்த இடையில மக்களுக்கும் தலைவருக்கும் இடையில இருக்கின்ற மீடியேட்டரா இருக்கிற பணியாளர்கள் இருக்காங்க, அவர்கள் செய்யற தவறு யாருக்கு பிரச்சனையா இருக்குது, தலைவருக்கு பிரச்சனையாகுது. அதே போல மக்களும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள் மறுக்கப்பட்டு அவர்கள் என்ன பண்றாங்க, பாதிக்கப்படுகிறார்கள். மக்கள் தலைவரை குறித்து முறுமுறுக்கிறார்கள். அது மேல போனவொன்னு என்ன பண்ணுவான், யார் அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு என்ன பண்ணுவாரு, முதல்வர் கண்டுபிடிச்சு கீழே இருக்கிற அமைச்சர்களையோ இல்ல எம்எல்ஏவோ இல்ல அந்த பணியை செய்கின்ற அந்த பொறுப்பாளர் என்ன பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க இல்லையா. அந்த விதமாக ஒரு பணி சரியாய் நடைபெறவில்லை என்றால் அதனுடைய பாதிப்பு தலைவருக்கு தான். எனவே தலைவர் யாரு என்ன பண்றாரு, பணியாளரை தண்டிக்கிறார். இதை ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையாக சொல்லுகிறார். இந்த ஓமையை யாருக்கு சொன்னார், யாருக்கு சொன்னார், சீடர்களுக்கு சொன்னார். சீடர்கள்ட்ட போயிட்டு கணக்குள்ள வேலையை பத்தி ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் தான். அவங்களாம் யாரு, தங்கள் படகுகளையும் தங்கள் வாழ்வாதாரங்களையும் விட்டுவிட்டு தங்களை வெறுமையாக்கி கொண்டு ஆண்டவர் பின்னால வந்திருக்கிறாங்க. அதான் வந்துட்டாங்கல்ல, அப்படியே திரும்பி சொல்லுகிறாரு. இன்னும் எந்திரிச்சு ஆகணும், இன்னும் வளரணும். சீடத்துவத்திலே முழுமையான வளர்ச்சி சீடர்கிட்ட இல்லை. கடவுளின் நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே சீடர்கள் குறைவுள்ளவராய் இருந்தார்கள். அது முழுமை பெறுவதற்காக ஆண்டவர் அவ்வப்போது அவர்களுக்கு என்ன பண்றாரு, அறிவுரைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சீடத்துவத்திலே உண்மையாய் இருப்பது, உண்மையுள்ள உக்ரானக்காரனாய் இறையரசுக்கான உக்ரானக்காரனா என்ன பண்ணுவான் இருக்கணும். இறையரசுக்கான பணியாளராய் இருப்பதற்கு சில தகுதிகள் தேவையாய் இருக்கிறது. யாரெல்லாம் இறையரசுக்கான பணியாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது இறைவாக்கினர்கள் காலத்திலே 2 விதமான மனநிலை உடைய இறைவாக்கினர்கள் இருந்தார்கள். கடவுள் சொல்கிறார், அதை கடைபிடியுங்கள், கடைபிடித்தால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் என்று மக்களை
எச்சரித்து நெறிப்படுத்தி தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியை காண்பிக்கிற இறைவாக்கினர்கள் இருந்தார். அதே வேளையிலே தலைமை ஆசாரியர், அப்புறம் கவுன்சில் மெம்பர்ஸ், அதாவது என்ன சொல்றது, ஆட்சி மன்ற குழுவினர்கள், நீதி தலைவர்கள், இவர்களுக்கு ஒத்து ஊதுகின்ற போலியான இறைவாக்கினர்கள், இப்படி 2 விதமான இறைவாக்கினர்கள் இருக்கின்ற போது அவர்களிலே இறையரசுக்கான உண்மையான இறைவாக்கினர் யார் அப்படின்னா, மக்களை வாழ்வுக்கு நேராக வழிநடத்துவதற்கு கற்பிக்கின்ற இறைவாக்கினர்கள் தான் உண்மையான இறைவாக்கினர். அவர்களுள் ஒருவராகத்தான் தானியேல் இருக்கிறார். இடையீட்டு மன்றாட்டாளராக இருக்கின்ற இறைவாக்கினர். மக்கள் பாவம் செய்து தண்டனை தீர்ப்பிலே இருக்கிறார்கள், மீண்டும் வாழ்வு பெறுவோமா என்கின்ற நம்பிக்கை அற்ற நிலையிலே இருக்கின்ற போது அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றவராக இருக்கிறார். ஏற்கனவே செய்த தவறுகளை திரும்ப நீங்க போய் அங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க என்று சொல்லி கற்பிக்கின்றவராக இருக்கிறார். கடவுள் நிச்சயமாய் உங்களுக்கு வாழ்வை தருவார். ஏனென்றால் ஏற்கனவே அவர் வாழ்வு தந்த கடவுளாய் இருக்கிறார். ஏற்கனவே இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்த போது கடவுள் விடுதலையாக்கி அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான நாட்டிலே கொண்டு நிறுத்தியவர் அவரே. அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிறார். அவர் இரக்கத்தின் கடவுளாய் இருக்கிறார். அதனால்தான் தானியேல் சொல்றார், நீ இரக்கம் நிறைந்த கடவுள், உங்களுடைய இரக்கத்தின் முகத்தை மக்கள் மீது என்ன பண்ணுங்க, காண்பித்தருளும். நீர் தூயவராய் இருக்கிறீர். இந்த மக்களை விடுதலையாக்கி உங்களுடைய பெயருக்கென்று ஒரு மகிமையை வைத்திருக்கிறீர். அந்த மகிமையை இப்பொழுது இருக்கிற இந்த தலைமுறை காணும்படியாக இன்னொரு முறை இந்த மக்கள் மீது நீர் இரக்கத்தை காண்பித்தருளும் என்று சொல்லி அந்த யூத மக்கள் விடுதலை வாழ்வுக்குள்ளாக செல்வதற்கு அவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற இடையீட்டு மன்றாட்டாளராக இருக்கின்ற இறைவாக்கினராய் தானியேல் இருக்கிறார். அப்ப முன்மதியோடு செயல்படுவது என்று பார்க்கின்ற போது விடுதலை வாழ்வுக்கு நேராக மக்களை நெறிப்படுத்துவதற்கு ஒரு முன்மதி தேவையாயிருக்கிறது. கடவுளை மக்களுடைய வாழ்வுக்காக அவரை திருப்புகின்றவராய், தண்டனை தீர்ப்பு வழங்குகின்ற கடவுளை இரக்கம் பாராட்டுகின்ற கடவுளாய் மாற்றுவதற்கு நம்முடைய ஒப்படைப்பு தேவையாயிருக்கிறது. மக்களுடைய பாரத்தை தம்முடைய பாரமாக சுமந்தார். மீட்பு வாழ்வுக்கான பணியாளராக தானியேல் அந்த சிறையிருப்புக்குள்ளாக துன்புறுவோரோடு கூட துன்புறுகின்ற பணியாளராய் தானியேல் இருந்தார். ஏதோ வெளியே சுகமான வாழ்வு வாழ்ந்துகிட்டு அவர் நினைச்சிருந்தா அரசு அரண்மனையில எப்படி பார்வோனுடைய ஆட்சியில யோசேப்பு இருந்தாரு, அது போல நேபுகாத் நேச்சாருடைய ஆட்சியில தானியேல் இருந்திருக்க முடியும். ஆனால் இந்த மண்ணுலகத்தினுடைய ஆட்சியாளர்கள் அரசர்களுக்கு அஞ்சுகின்ற பணியாளராய் இராமல் கடவுளுக்கு மாத்திரமே அஞ்சி நடக்கின்ற உண்மையுள்ள நேர்மையுள்ள பணியாளராக மாசற்றவராக தானியேல் இருந்தார். அப்ப மாசற்றவராய் இருப்பதும் நேர்மையாளராய் இருப்பதும் மக்களுக்கான பிரதிநிதியாக மக்களின் விடுதலையை விரும்புகின்ற பணியாளராய் இருப்பதும் இறையரசுக்கான முன்மதியாய் இருக்கிறது. கடவுளின் பணியாளராய் இருப்பதற்கு மற்றவர்களுக்காக துன்புறவும் நம்மை நாமே ஒடுக்கிக் கொள்ளுகின்ற பணியாளராக இருக்க வேண்டும் என்பதை தானியேலுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பாடலாக்கியோன் எழுதுகின்ற போது கடவுள் அரசாளுகிறார், ஆண்டவர் அரசாளுகிறார். ஆண்டவர் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே லார்ட் என்று எழுதும். கடவுள் என்பதற்கு காட் என்று சொல்லுவோம், ஆண்டவர் என்பதற்கு லார்ட் என்று சொல்லுவோம். கிரேக்க மொழியிலே குரியோஸ் என்று சொல்லுவார்கள், எபிரேய மொழியிலே யாவே, யெகோவா, இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய பெயர்.
நாம சமஸ்கிருதத்துல சொல்றோம்ல கர்த்தர் அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேயத்துல யாவே என்பது பெயர். இப்ப யாவே என்பது அதனுடைய சரியான தமிழ் பொருள் என்னவென்றால் ஐஎம் தட் ஐஎம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நான் சொல்லுங்க, நான் நானே, என்னை என்று வேறொருவர் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் யார் அப்படின்னா எல்லா காலங்களிலும் இருக்கிறவராகவே இருக்கின்றவர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. நாம் புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்று படிக்கிறோம். எங்கெல்லாம் கர்த்தர் என்ற வார்த்தை, ஆண்டவர் என்ற சொல் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் யாரை குறிக்கும்? இயேசுவை குறிக்கும். ஆகவே தானியேல் உம்முடைய மாட்சிமையை நீர் விளங்க பண்ணினீர், மக்களை விடுதலையாக்கி உம்முடைய மாட்சிமையை விளங்க பண்ணினீர் என்று சொல்லுகின்ற போது அங்கே யார் இருக்கிறது? மெசியா இருக்கிறார். மெசியா யுகத்தை, மெசியாவுடைய காலத்தை, ஆட்சி காலத்தை எதிர்நோக்குகின்றவராய் தானியேல் இருந்தார். அதே போலதான் இங்கே இந்த திருப்பாடல் ஆக்கியோனும் ஆண்டவர் அரசாளுகிறார், அவர் அனைவருக்குமான அரசராய் இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு எப்படி நல்லவராய் இருக்கிறாரோ அப்படித்தான் எல்லா மக்களுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். எல்லோர் மீதும் அன்பு செலுத்துகின்றவராய் இருக்கிறார். இப்ப அனைவருக்குமான அரசர் என்பது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கும். மெசியாவினுடைய ஆட்சி, மெசியா தான் அரசர். மெசியா யாரு? இயேசு கிறிஸ்து தான் மெசியா. ஆகவே அனைவருக்குமான அரசர் என்றாலே அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அரசாளுகிறார் என்று சொல்லுகிற போது இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தினுடைய அரசராக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தின் அரசர்களை போல அல்ல. ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக, குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகின்றவர்களாக போராடுகின்றவர் அல்ல. அனைவருக்குமான அரசராய் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே அந்த அனைவருக்குமான அரசராய் இருக்க வேண்டுமானால் அனைவருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும், அனைவருக்குமான நீதியை நிலைநாட்ட வேண்டும். அந்த அரசரின் கீழே பணியாளராய் இருக்க வேண்டுமானால் அதே விதமான மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவின் மனநிலை உடையவர்களாக நாம் இருக்கின்ற போதுதான் கிறிஸ்து அரசராய் ஆளுகை செய்கின்ற போது அவருடைய அரியணையின் அருகே நின்று நியாய விசாரணை செய்கின்ற தகுதி உடையவர்களாய் நாம் இருப்போம். இல்லாவிட்டால் அவருடைய அரசுக்குள்ளே நாம் நுழையவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக, விளங்கிக் கொண்டவர்களாக நாம் இறை அரசுக்கான முன்மதி உள்ள பணியாளர்களாக இருப்பதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அரசர் எவ்வழியோ மக்கள் எவ்வழி என்று சொல்லுகிறாங்க. அப்ப கிறிஸ்து அரசருடைய மனநிலை உடையவர்களாக நாம் இருக்கின்ற போது மாத்திரமே இறை அரசுக்குள்ளாக நாம் வர முடியும். அனைவருக்குமான மக்களாக நாம் இருக்கிறோமா? என்னுடைய தனிப்பணி, என்னுடைய தனி மனித வாழ்வு, என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி மக்கள் என்கின்ற சிந்தனையோடு இருக்கின்ற ஒருவர் கிறிஸ்து அரசருடைய பணியாளராக இருக்க முடியாது. அனைத்து மக்களுக்குமான பாதுகாப்பை உறுதி செய்கின்ற பணியாளராக நாம் இருக்கின்ற போதுதான் கிறிஸ்துவனுடைய அரசு நிலை நிற்கிறது. அது நிலை நிற்கின்ற போதுதான் நாம் அதிலே பங்கேற்கின்ற வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் மனநிலை உடையவர்களாய் இருப்பதே கிறிஸ்துவின் பணியாளர்களாய் இருப்பதற்கான முன்மதியாய் இருக்கிறது. ஆங்கிலத்திலே ப்ரூடன்ஸ் என்று சொல்லுவோம். முன்மதி, வருகின்றதை முன்னமே அறிந்து செயல்படுதல். மழை வருது இல்லைன்னு தெரியாது, ஆனா கையில கூட வச்சிருக்கிறது, அது ஒரு முன்மதி. பார்க்கின்றவர்களுக்கு அது கேலியாக இருக்கலாம். ஆனால் மேகம் வருகின்ற போது குடை வைத்திருப்பது முன்மதியா இருக்கிறது. அந்த விதமாக வரவிருக்கின்ற அரசருக்கான, அது இறை அரசுக்கான தகவல்களோடு நாம் பணி செய்வதற்கு, இறை மக்களாய் இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் ஆகியோன் வலியுறுத்துகிறார். திருத்தூதனாகிய பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதுகின்ற போது கிறிஸ்துவின் மனநிலையை உடையவர்களாக இருக்கும்படிக்கு
அவர் எங்களை அழைத்திருக்கிறார். எங்களை இந்த திருப்பணிக்காக அவர் அழைத்திருக்கிறார். எங்களை நாங்கள் அதற்கென்று ஒப்புவித்திருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவின் மனநிலை உடையவர்களாய் இருக்கின்ற அந்த நிலைதான் எங்களுக்கான பெரிய மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவுமே எங்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியாது. வேறு எதுவுமே எங்களுக்கு பெருமை கிடையாது. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் அவருக்கான விடுதலை பணியை செய்ய வேண்டும். கிறிஸ்துவனுடைய அரசை நிறுவுவதற்கு இந்த மக்கள் இனத்தை ஆயத்தப்படுத்துவதே எங்கள் பணியாக இருக்கிறது. இன்றைக்கு திருச்சபையின் அதிகாரங்களாகட்டும், ஆயர்களாக இருக்கட்டும், அதிகாரம் என்ற உடனே மற்றவர்களை இரண்டாம் தரமாக பார்ப்பது. என்னுடைய அதிகாரம் என்பது எனக்கு அடுத்திருப்பவரை எனக்கு கீழாக இருப்பவராக பார்ப்பது இயல்பாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் அதிகாரம் என்பது பிறருக்காக பணி செய்வதில் தான் அடங்கியிருக்கிறது. மற்றவர்கள் கடவுள் அருளுகின்ற அந்த நிறைவான வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கான பணியாளர்களாக இருப்பதுதான் கிறிஸ்து விரும்புகின்ற பணி. அதுதான் கிறிஸ்தவ சீடத்துவம். ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் மக்களை அடக்கி ஆள்வதற்கு அல்ல, கிறிஸ்துவனுடைய அந்த முழு நிறைவான அன்பையும் பிரதிபலிப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எல்லார் மீதும் சமமான அந்த கரிசனையும் அன்பும் உடையவராக, அனைவருக்குமான நீதியை நிலைநாட்டுகின்ற பணியாளராக இருக்க வேண்டும். பவுல் அப்படி கிறிஸ்துவின் மனநிலை உடையவராக இருந்தார். கொரிந்து நகர மக்கள் என்றால், கொரிந்து நகரம் என்பது மிகப்பெரிய செல்வம் செழிப்பான ஒரு நகரம். செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே பாவம் அதிகமாக இருக்கும். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? பணம் எங்கே இருக்குதோ அங்க பாவம் கண்டிப்பா இருக்கும். பணம் மிகுதியாய் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மான்செஸ்டர் வர்த்தக நகரம். இந்தியாவுடைய மான்செஸ்டர் மும்பை. தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டர் இது கோவை. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஒடுக்குகின்ற இடமாக அது இருக்கின்றது. எல்லா பாவங்களுமே அந்த இடத்துல இருக்குது. மும்பைன்னு சொன்னாலே விபச்சாரத்தின் தலைநகரமா இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது எங்கெல்லாம் பணம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாவமும் இருக்கிறது. கொரிந்து நகரம் மக்கள் மிகவும் மேட்டிமையானவர்கள். பணம் இருந்தாக்கா மேட்டிமை, மற்றவர்களை அசட்டையாக எண்ணுவது. இப்படி பாவம் நிறைந்த அந்த மக்களை நெறிப்படுத்துவதற்காக கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை மக்களுக்கு கற்பிக்கின்ற பணியை செய்கிறார். கடிதத்தின் மூலமாக அதை என்ன பண்றாரு? செய்கிறார். கடிதத்தின் மூலமாக நீங்க திருச்சபையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியாளர்கள் தவறு செய்கிற போது அங்கங்க இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க? பெட்டிஷன் எழுதுவாங்க இல்லையா? பெட்டிஷன் எழுதினாக்கா இப்ப இருக்கிற ஆட்சியாளர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவனுக்கு தைரியம் இல்லை, அதனால்தான் கடிதம் செய்கிறாங்க. அப்படி சொல்லுகின்ற ஆட்சியாளர்கள் அநீதியான ஆட்சியாளர்கள். அவர்கள் கடவுளின் தண்டனை தீர்ப்புக்கு தங்களை தாங்களே உட்படுத்திக் கொள்கிறார்கள். கடிதத்தின் மூலமாக பேசுகிறோமா, நேராக பேசுகிறோமா என்பதல்ல. உன்னுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிற திருத்திகள் என்பதுதான் அந்த கடிதத்தை எழுதுகிறவர்களுடைய நோக்கம் இல்லையா? அப்ப இங்கே பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு கடிதம் எழுதுகின்ற போது அவர்கள் கிண்டல் பண்றாங்க. இவருக்கு லெட்டர்லாம் பெட்டிஷன் எழுத தெரியும், ஆனா நேரில் வந்தாக்கா பயப்படுவாரு, பயந்தவழி. அதனால்தான் லெட்டர் மூலமா எழுதுறாரு. நீங்க எப்படிதான் சொல்றாங்க. ஆனால் பயத்தினால எழுதுவதல்ல, நியாயத்தை நியாயமாக கடைபிடிக்கணும்னு சொல்றதுதான். பவுல் அதை தான் செய்தார். என்னால இவ்வளவு தூரம் இப்ப உடனே என்ன பண்ண முடியல, வர முடியல. அதனால கடிதத்தின் மூலமாக உங்களுக்கு எழுதுறோம். கடிதத்தின் மூலமாக மாத்திரமே எழுதுவதனாலே எங்களை நீங்க பயந்தாவொலி நினைக்கிறீங்க. உங்களை நேருக்கு நேராக எச்சரிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று, முதலாவது, நாங்கள் கிறிஸ்துவின் மனநிலை உடையவர்களாக
கிறிஸ்துவனுடைய திருமணத்திற்கு எங்களை நாங்கள் ஒப்புவித்து எங்களுடைய தனி மனித வாழ்வில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால கடிதம் எழுதிவிட்டு வீட்டுக்குள்ள பதுங்கிக்கிற அளவுக்கு நாங்கள் பயந்தவர்களே கிடையாது. நேருக்கு நேராக சந்தித்து உங்களை எச்சரிக்கவும் எங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தையும் துணிவையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆகவே கடவுளின் பணியாளராய் கிறிஸ்துவின் பணியாளராய் இருக்கணும்னா என்னுடைய தனி மனித வாழ்விலே தூய்மை இருக்க வேண்டும். என்னுடைய சிந்தனைகள், பேச்சு, செயல்களிலே தூய்மை இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படுகின்றவைகள் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். உண்மையுள்ள பணியாளனாக கிறிஸ்துவனுடைய மனநிலை உடையவராக நான் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதற்கு என்னை நான் ஒப்புவித்தவனாக இருக்க வேண்டும். இவைகள் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. அதனால யாருக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா? அவங்க புள்ள பையன். இதான் பவுலுக்கு எதிராக அந்த மக்கள் வைத்த விமர்சனம். எங்களை உடல் ரீதியாக நீங்கள் என்ன பண்றீங்க? ஜான் வயரில் வந்து எனக்கு புத்தி சொல்ல வந்தான் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த விதமான மனநிலை, அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளாக பாவமும் வேற்றுமையான எண்ணமும் பெருமையும் அவர்களுக்குள்ளாக இருந்தது. தவறு செய்கின்ற உங்களுக்கே ஒரு பெருமையும் வேற்றுமையும் இருக்கும்போது கிறிஸ்துவின் பணியாளர் என்று சொல்லி உங்களை எச்சரிப்பதற்கு எங்களுக்கு பெருமை பாராட்டுவதற்கு எங்களாலையும் முடியும். ஆனாலும் எங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்கவோ எங்களுடைய பெருமையை காண்பிக்கவோ நாங்கள் விளையவில்லை. நீங்கள் மனம் திரும்பி வாழ்வு பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் அந்த கொரிந்து நகர மக்கள் மீது கரிசனை உள்ள பணியாளராகவே தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவனுடைய அந்த குணநலன்கள் ஒவ்வொரு சீடருக்குள்ளாகவும் இருக்க வேண்டும். பவுல் தனக்குள்ள இருந்ததினால்தான் மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய, மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய அறிவுள்ளவராய், ஆற்றல் உள்ளவராய் இருந்தார். அப்போ கிறிஸ்துவின் சீடனாக, கிறிஸ்துவின் ஊழியராய் இருப்பதற்கு ஒரு முன்மதி தேவையா இருக்கிறது. மற்றவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்வை சீர்தூக்கி கொள்ள வேண்டும், சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த முன்மதி ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தேவையாய் இருக்கிறது. அடுத்தவருக்கு புத்திமதி சொல்வதல்ல, என்னுடைய வாழ்வை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். அதான் கிறிஸ்தவ சீடத்துவத்துக்கான முன்மதியாய் இருக்கிறது. நிறைவாக நற்செய்தி பகுதிக்குள்ளாக வந்து பார்க்கின்ற போது நான் முன்னமே சொன்னது போல 2 விதமான அங்கே குழுவை அங்கே முன்னிலைப்படுத்துகிறார் ஆண்டவர். இங்கே பார்த்தோம்னா முதலாவது கிறிஸ்தவ சீடத்துவத்திற்கான முன்மதி என்ன? என்னுடைய சீடனாய் இருக்கணும்னா உனக்கு என்ன முன்மதி இருக்கணும்? முதலாவது, உனக்கு உண்டானவைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் நிறைவாழ்வு பெற வேண்டும், அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு செல்வந்தன் வந்து ஆண்டவரை சென்று கேட்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு உண்டானதை எல்லாம் ஏழைகளுக்கு விற்று கொடுத்து விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ எனக்கு பின்னால வா, உன்னுடைய சிலுவையும் தூக்கிக்கிட்டு என் பின்னால வரணும் என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்பொழுது அவன் மிகுந்த செல்வந்தனாய் இருந்தபடினாலே அவைகளை விற்று கொடுப்பதற்கு பணம் இல்லாதவனாய் போய்விட்டான். ஆனால் இங்கே 3 விதமான நபர்களை குறித்து நாம் சுருக்கமாய் பார்க்கிறோம். 15ஆம் பிரிவிலை பார்த்தோமானால் பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள், இவர் பாவிகளோடும் வரி தண்டுவோரோடும் உணவு அருந்துகிறார் என்று சொல்லி முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு 3 கதைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அந்த 3னுடைய முடிவிலும் பார்த்தோமானால், நான் வந்து மனம் திரும்புகிறவர்களை மீட்பதற்காகவே வந்திருக்கிறேன், இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே மானிட மகன் வந்திருக்கிறார். 10 வெள்ளிக்காசுல இழந்து போன ஒரு வெள்ளிக்காசு உனக்கு எவ்வளவு முக்கியமோ அது போல மனம் திரும்புகிற ஒவ்வொரு மனிதனும் எனக்கு முக்கியம். இப்படி சொல்லி வருகின்ற போது 3வது ஓமையிலே 2 மகன் ஓமையை சொல்லி ஒரு மகன் செல்வத்தை தவறாக பயன்படுத்துகிறார். செல்வத்தை எப்படி பயன்படுத்துவது, அதன் மூலமாக எப்படி இறையரசுக்கான முன்மதி உடையவளாய் இருப்பது என்பதை குறித்து இங்கே சொல்லுகிறார். அப்போ செல்வத்தை தவறாக பயன்படுத்துகிறவர்கள் இறையரசுக்கு தகுதியற்றவர்கள்.
சரி, அவன் வந்து தவறா பயன்படுத்திட்டான், திரும்பவும் மனம் திரும்பி வந்திருக்கிறான். இப்போ மூத்த சகோதரன் இருக்காங்க, அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு உண்டான பங்கு பிரச்சனை போயிட்டான், அவன் சுகபாகமா வாழ்ந்துட்டான், தவறு பண்ணான், எப்படின்னா வாழ்ந்தான், அது எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இருக்கிறது என்னுடைய உடமை, என்னுடைய சொத்து, இதுல நான் எப்படி அவனுக்கு வந்து பங்கு கொடுக்க முடியும், அவனையே வீட்டில் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தன் சொந்த சகோதரனோடு தன்னுடைய செல்வத்தை பகிர்ந்து கொள்வதற்கு மூத்த மகனுக்குமே அங்கே மனம் இல்லை. அப்போ செல்வம் பகிர்வதிலே, செல்வத்தை கையாளுவதிலே இளைய மகனும் தவறு செய்கிறான், மூத்த மகனும் தவறு செய்கிறான். இதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த 16ஆம் பிரிவினுடைய கடைசியில ஒரு செல்வந்தன் ஏழை லாசர் இருக்கிறார்கள். செல்வந்தன் அந்த ஏழை லாசருக்கு ஒரு வேளை உணவு கொடுப்பதற்கு ஏன் அந்த மேசையிலிருந்து ஒரு துணிக்கு கூட கீழே விடக்கூடாது, லாசருக்கு சாப்பாடு கிடைச்சிடக்கூடாதுன்ற அளவுக்கு மிகவும் அறிவுள்ளவனாய் செயல்பட்டான். அவ்வளவு கருமித்தனம். அப்ப செல்வத்தை தனக்காகவே தவறாக பயன்படுத்துவது மாத்திரம் பாவம் அல்ல, தனக்காக மாத்திரமே பயன்படுத்துவதும் கடவுளின் பார்வையிலே பாவம். செல்வத்தை எப்படி கையாள வேண்டுமானால் ஏழைகளோடும் ஏதும் இல்லாதவர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் செல்வத்தை வந்து கையாளுவதற்கான முறை. அப்ப இங்கே இந்த பணியாளர் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ஃபைனான்ஸ், பணத்தை தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த உக்ரானத்துவத்தை, பொறுப்பாண்மையை தவறாய் பயன்படுத்துறான். தலைவரத்திலிருந்து வாங்கி அதை மக்களுக்கு வேற ஒரு வட்டிக்கு அதை கொடுத்துட்டு அதிலிருந்து பிழைப்பு நடத்துகிறவராக இருக்கிறான். அதனாலே தலைவரை பழிக்கின்றவர்களாய் மக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த தலைவன் இந்த பணியாளரை வெற்றி கொள்வதற்கு காரணம் மக்கள் வந்து அவரை இழிவாக பேசாதபடிக்கு இவன் முன்மதியோடு நடக்கிறான். அவருடைய கடன்களை குறைத்த உடனே நல்ல தலைவர், ரொம்ப நல்லவர், தலைவர் தான் பண்ண சொல்கிறாரு, இவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்கிறான். ஆனால் அதனுடைய கிரெடிட் எங்க போகுது, தலைவர் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட சொன்ன உடனே வந்து நியாயத்தை விசாரிச்சாரு, நம்முடைய கடனை பாதியா என்ன பண்ணிட்டாரு, தள்ளுபடி பண்ணிட்டாரு. அப்ப அதை பார்க்கிற தலைவர் புத்தியா நடந்துகிட்டானே அப்படின்னு சொல்லிதான் வந்து என்ன பண்றான், பாராட்டுகிறான். ஆனால் இறையரசிலே நாம் கடவுளாலே பாராட்டப்பட வேண்டுமானால் இந்த விதமான குறுக்கு புத்தியை வச்சு இருக்கிற பணியாளராக இருந்தால் கடவுள் நம்மை பாராட்ட மாட்டார். குறுக்குடு மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த பணியாளர். அவன் இப்பொழுதும் தன்னுடைய அநீதியிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. நான் இனிமே வந்து அநியாயம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்தானா, இப்ப வந்து நான் பிரச்சனையில இருக்கிறேன், என்னை மக்கள் ஏற்றுக்கொள்ளணும், மக்கள் என்னை பாராட்டணும், பாராட்டினா தலைவர்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும், திரும்ப என்னுடைய வேலையை காப்பாற்றிக் கொள்ளும், கொஞ்ச நாளைக்கு நல்ல மாதிரி இருந்துட்டு திரும்பி என்ன பண்ணுவேன், திரும்பி அப்புறம் நான் விட்டதுனா அப்புறமா என்ன பண்ணிக்குவேன், பிடிச்சிக்குவேன். இதுதான் குறுக்குடு மைண்ட். இந்த விதமான சூழ்ச்சியான குறுக்கு புத்தித்தனமான வேலையை இந்த பணியாளர் செய்வது போல கிறிஸ்துவின் ஊழியக்காரன் கோணலான குறுக்கு புத்தி வழியாக இறையரசுக்குள்ளே ஒரு நாளும் போக முடியாது. கோணலானவைகளை செவ்வையாக்குவதுதான் கிறிஸ்துவனுடைய சீடத்துவ பணியை தவிர கோணலாகவே வந்து பயணித்து இறையரசுக்குள்ளே போய்விட முடியாது என்பதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அப்படியானால் கிறிஸ்துவின் மனநிலை உடையவராக இருக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து அவரவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு பணியாற்ற வேண்டும். இப்ப இந்த பாடல்கள் 2 பாடல் வந்து பாடியிருக்கிறோம் பாமாலையிலே. நீங்கள் அதை அமர்ந்து நிதானமா படிச்சு பார்த்தீங்கன்னா இது ஐயர்களுக்கான பிரச்சனை. இது ஐயர்மார் என்ன பண்றாங்க, அந்த கிராமத்துல போய் யார் ஐயர் வேலை செய்வாங்க? நான் வந்து 10 வருஷம் சீனியர், என்ன போய் வந்து கிராம சபையை பார்க்க சொல்றான், நான் அங்க போக மாட்டேன்னு கேஸ் போறது, இல்ல கோயில் வாசல்ல தர்ணா பண்றது பண்றாங்க இல்லையா? எதுக்கு அப்பப்ப போய்கிட்டு வாரத்துல ஒரு நாள் போனோமா, 2 மணி நேரம் கோயில் நடத்துறோமா, வந்தோமா, வீட்டுல வாரம் முழுவதும் என்ன பண்றது, மனைவி பிள்ளைகள் தனக்கானவற்றை மாத்திரமே சிந்திக்கின்ற ஐயர்களாக இருப்பது. அப்புறம் இன்னொரு லெவல் வேலை வாய்ப்புகளை தன்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரமே எல்லாத்தையும் செய்திடும். மக்கள் யாருக்கு தேவை,
யாருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் கவலைப்படாமல், என் மனைவிக்கு ப்ரமோஷன் வாங்கணுமா, செட்டில் ஆகணுமா, அடுத்தது பெரிய பாஸ்டேட்டுக்கு போகணுமா, இப்படியே பயந்து கொண்டிருப்பது. வெயில் அடிச்சாக்கா வெயில் அடித்து என்னால் போக முடியலன்னுது, மழை வந்தாக்க மழை வந்தா அதனால வர முடியலன்னுது. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஊழியத்தை செய்யாமல் இருப்பது. ஆனா காணிக்கைகளை மாத்திரம் என்ன பண்ணுது, வாங்கி கொள்வது. இப்படிப்பட்ட மனநிலை உடைய ஊழியக்காரன் இறை அரசுக்குள்ளாக வர முடியாது. ஆக கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் கிறிஸ்து அரசராய் ஆளுகின்ற அந்த அரியணைக்கு முன்பாக நிற்கின்ற போது நான் தனி மனித வாழ்விலே மாசற்றவனாக இருக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே நான் உண்மை உள்ளவனாக இருந்து அநேகருடைய மீட்புக்காக என்னுடைய வாழ்வை நான் செலவிடுகின்ற, கிறிஸ்துவை போலவே எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற, அரவணைக்கின்ற ஊழியக்காரராக இருக்க வேண்டும். அப்ப என்னுடைய சிலுவையை நான் முதலாவது சுமக்க வேண்டும். சிலுவைனாக்கா சிலுவை செஞ்சு தூக்கி போறதில்லை. மழை அடிக்கும், காத்து அடிக்கும், புயல் அடிக்கும், பசி இருக்கும், பட்டினி இருக்கும், நிர்வாணம் இருக்கும், எல்லாவற்றின் ஊடாகவும் நாம் கிறிஸ்துவனுடைய அன்பை விதைக்கின்றவர்களாக, கிறிஸ்துவின் அன்புக்கு சான்றுகளாய் இருக்கும்படிக்கு என்னுடைய வாழ்வை நான் வடிவமைக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ சீடத்துவத்திற்கான முன்மதியாய் இருக்கிறது. நான் கிறிஸ்துவின் சீடன் என்றால் நான் கிறிஸ்துவனுடைய சிந்தனை உடையவனாக இருக்க வேண்டும். நான் கடவுளின் பிள்ளை என்று சொல்லுகின்ற உரிமை எனக்கு வேண்டும் என்றால் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்கின்றவனாக நான் இருக்கின்ற போதுதான் நான் கடவுள் அருளுகின்ற ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கடவுளின் வாக்கு தத்தங்களையும் அவர் அருளுகின்ற ஆசீர்வாதமான வாழ்வையும் பெற்றுக் கொள்வதற்கான முன்மதி என்னவென்றால் கடவுளின் கட்டளைகளை நான் கற்றுக்கொள்ளவும் கற்பிக்கவும் கடைபிடிக்கவும் வேண்டும் என்கின்ற அந்த ப்ரூடன்ஸ், அந்த முன்மதி உள்ளவனாக இருக்கின்ற போதுதான் இறை அரசுக்குள்ளாக நான் அடியெடுத்து வைக்கின்ற தகுதியை நான் பெற்றுக்கொள்கிறேன். அனைவருக்குமான மனிதனாக நான் வாழ வேண்டும். கிறிஸ்து அப்படி வாழ்ந்தார். பவுல் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக உழைத்து உணவு உண்டு கிறிஸ்துவுக்கு நற்செய்தியை, கிறிஸ்துவுக்கான அந்த சீரத்துவத்திற்கு மக்களை ஆயத்தப்படுத்தினார். மக்களுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை விதைத்தார். இன்னைக்கு ஆசாரிய ஊழியத்தில் இருக்கிறோம், போதகர்களாக இருக்கிறோம், ஊழியர்களாக இருக்கிறோம். நாம் எத்தனை பேர் கிறிஸ்துவனுடைய மனநிலை உடையவர்களாக இருக்கிறோம்? என்னுடைய வாழ்வாதாரத்திற்காக நான் உழைத்து அதிலே உணவு உட்கொண்டு மக்களுக்கு நன்மை செய்கிறவனாக இருக்கிறேனா, அல்லது மக்களிடத்திலே காணிக்கைகளை வாங்கி 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 இதோ கடவுள் வருகிறார், இது கடைசி காலம், நீங்களாம் நல்ல வீடு கட்டாதீங்க, நல்லா வாழக்கூடாது, எல்லாத்தையும் காணிக்கைகளை கயத்துல கத்து மூக்கில் கத்துல கொண்டாந்து காணிக்கையா போட்டுருங்க என்று சொல்லி ஆடம்பரமான வாழ்வு வாழ்கின்ற போதகனாக இருக்கிறேனா? மக்களை வஞ்சித்து என்னுடைய சுயநலனுக்காக தன்னலத்திற்காக நான் ஆதாயம் தேடுகின்றவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் சீடனாக இருக்க முடியாது. கிறிஸ்துவனுடைய மாட்சிமையிலே நான் பங்கேற்கவும் முடியாது. கிறிஸ்தவ சீடத்துவம் என்பது பாடுகளின் ஊடாக பயணிக்க வேண்டும். அது ஒரு நெருப்பின் மேலே நடக்கின்ற பணி. அது சிவப்பு கம்பளத்தின் மீது நடக்கின்ற மென்மையான பணி கிடையாது. வறுமைகள் இருக்கும், சஞ்சலங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், நிந்தைகள் இருக்கும். ஆனாலும் நியாயத்தை நிலைநாட்டுவதிலே நான் உறுதியாக இருக்க வேண்டும். அதை விட்டு இங்க போனா எனக்கு சுகமான வாழ்க்கை இருக்குது, இங்க நிறைய காணிக்கை கிடைக்கும் என்று வாழுகின்ற சுயநல வாழ்வு வாழ்ந்தால் நான் கிறிஸ்தவ சீடத்துவத்திற்கான அழைப்பிலே உண்மையற்றவனாக இருப்பதினாலே, முன்மதி அற்றவனாக இருப்பதினாலே கிறிஸ்து அரசாளுகின்ற அந்த அரியணைக்கு முன்பாக நான் நிற்க தகுதி அற்றவனாக இருக்கிறேன். இறை அரசுக்குள்ளே வர முடியாது. இந்த சிந்தனைகளை நாம் உள்வாங்குகின்ற போது இந்த உலக வாழ்விலே நாம்
நம்முடைய செல்வத்தை பகிர வேண்டும். நமக்கு ஆண்டவர் அருளிருக்கின்ற ஆற்றல், உழைப்பதற்கான பலன் கொடுத்திருக்கிறார்கள். மக்களுக்காக போய் தொண்டு செய்ய வேண்டும், நற்செய்தி பணி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்து தகுதிப்படுத்தி நம்மை ஆற்றல் படுத்தி இருக்கின்ற போது அவை எல்லாவற்றையும் தன்னலம் பாராமல் பிறர் நலனுக்காக செயல்படுத்த வேண்டும். அது எந்த பணியா இருக்கட்டும். நான் ஆயர்பணி இருப்பதனாலே ஆயர்பணி என்பதை சொல்லுகிறேன். திருச்சபை தலைமைத்துவம், ஆசாரிய பணி, ஆசிரியர் பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, என்ன பணியாக இருந்தாலும் அந்த பணியிலே நான் உண்மையாக இருக்க வேண்டும். என்னை பார்க்கின்றவர்கள் என் பணியை பார்த்து கிறிஸ்துவின் அன்பு இவர்களிடையே வெளிப்படுகிறது என்று நம்மை குறித்து சான்று பகிர்கின்ற போதுதான் அங்கே கடவுளுக்கு மகிமை உள்ளது. நாம் எதை செய்தாலும் மகிமை ஆண்டவருக்கு உரியதாய் இருக்க வேண்டும். நான் செய்கின்ற பணியினாலே என்னை நான் பெருமைப்படுத்திக் கொள்வது அல்ல, கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை புகழ்ந்து கொண்டாட வேண்டும், அதற்கு மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ சீரத்துவ பணியாய் இருக்கிறது. பாடுகளின் ஊடாக நாம் நேர்மையாய் இருக்கின்ற போது, மாசற்றவர்களாய் இருக்கின்ற போது கடவுளின் அரசியலை நாம் பங்கெடுக்கின்ற உரிமை பேச்சினை பெற்றுக் கொள்கிறோம். கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற அதிகாரத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஆகவே இந்த விதமான கடவுளின் வார்த்தைகள் வழியாக கிடைக்கின்ற எச்சரிப்புகளை எல்லாம் மனதிலே வைத்து நாம் நடக்கின்ற போது நம்முடைய எதிர்கால வாழ்வு வளமுள்ளதாக இருக்கும். எதிர்காலம் நலமும் வளமுமான வாழ்வாக இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு நான் முன்மதியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு நம்மை நாம் ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது நம்முடைய தனி மனித வாழ்வு, நம்முடைய ஆன்மீக வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நமக்கு மாத்திரமல்ல, அனைவருக்கும் அவர் நல்லவராயிருக்கிறார். அனைவருக்கும் விடுதலை அருளுகின்ற ஆண்டவர், அனைவருக்கும் புது வாழ்வு அருளுகின்ற ஆண்டவர், அனைவருக்கும் அவரே அரசரும் மீட்பரும் வாழுமாய் இருக்கிறார். இந்த சிந்தனைகளோடு அவருக்கான பணியாளர்களாக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பை பிறருக்கான வாழ்வுக்காக செலவிடுவோம். அப்பொழுது நாம் இறையரசுக்குள்ளாக பங்கேற்று மற்றவர்களையும் இறையரசுக்குள்ளாக கொண்டு வருவதற்கான நல்ல சாட்சிகளாய் நாம் இருப்போம். இந்த சிந்தனைகளோடு ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் அருள நிறைவான ஆற்றலும் அருளும் பெறணும். நம்மிலும் நம்முடைய குடும்பத்தில் நிறைந்து பெருகி ஆண்டு ஆசீர்வதித்து காப்பதாக. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்களும் பாத்திராய் இருக்கிறேன் அன்பின் நல்ல கடவுளே, தாயின் தந்தைமானவரே, இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக கிறிஸ்துவின் மனநிலைக்கு எங்களை நாங்கள் ஒப்புவித்து கிறிஸ்துவை நாங்கள் அணிந்து கொண்டவர்களாக கிறிஸ்துவனுடைய ஒப்படைப்போடு நாங்கள் பணி செய்ய ஆண்டவர் எங்களுக்கு நீர் உங்களுடைய வசனங்களின் வழியாக கற்பித்தபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே உங்களுடைய வார்த்தையை சிந்திக்கின்ற இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை துவங்க ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக உங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்து காத்துக் கொள்கிறார்கள். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடும். உங்களுடைய நிறைவான இறக்கங்களின்படி எங்களை காத்து வழிநடத்துகிறார்கள். எங்களுடைய சுயநீதியை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, நாங்கள் குறுக்கு மனப்பான்மை உடையவர்களாக, கோணலான சிந்தனை உடையவர்களாக இராமல் நேரிய உள்ளத்தோடு மாசற்ற வாழ்வு வாழ்கின்ற மக்களாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் கிறிஸ்துவின் மனநிலையை எங்களுக்குள்ளாக நிறைவாய் தந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் திருக்கருத்துக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். ஆண்டு கொள்ளும், வழிநடத்தும், பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். பரலோகத்திற்கே பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றிருந்து வேண்டிய ஆகாரத்தை இன்றே வைத்தார்கள். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களை நாம் மன்னிக்கிறது போல என் பாவம் சொல்ல எங்களுக்கு மன்னியும். சோதனைக்கு உட்படப்படாமல் தீமையின்றே எங்கள் ரட்சித்தரும். ராஜ்யமும் நன்மையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையதே. ஆமென். அனைத்து ஆற்று நிறைந்த நம்முடைய தாயின் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் அமைதியும் தூய் ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கும் உறவும் ஐக்கியமும் வாழ்ந்ததும் இன்றும் என்றும் எல்லா காலமும் சிறப்பாய் இது மாதம் முழுவதும் நிறைவாய் இருந்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென்.